Hello friends, welcome to Shah Samayal. இன்னைக்கு நம்ம டேஸ்டியான ஈஸியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி புதினா ரைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது செய்யறதுக்கு 5 நிமிஷம் தாங்க ஆகும். குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் இது விரும்பி சாப்பிடுவாங்க. இது கொஞ்சம் யூனிக் டேஸ்டா இருக்கும், பச்சை கலரா இருக்காது. இது பேச்சுலர்ஸ் கூட ரொம்ப ஈஸியா வீட்ல செஞ்சிரலாம். ரெசிபிக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஷா சமையலோட ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. உடனுக்குடன் எங்க அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைச்சிரும். இந்த ரெசிபிக்கு லைக் கொடுத்துருங்க. புதினா ரைஸ் செய்யறதுக்கு நான் 1 கப் அளவு புதினாவை மிக்சியில போட்டு நல்லா ரொம்ப பேஸ்டா அரைக்காம கோர்ஸா அரைச்சி வச்சுக்கிறேன். ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கங்க. ஸ்டவ்வை மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க. நெய் நல்லா சூடானதும் 1 டீஸ்பூன் அளவு ஜீரகம், ஒரு வெங்காயத்தை நீட்டமாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா சாஃப்டாக வர வரைக்கும் வதக்கிக்கலாம். நீங்கள் கேஷ்யூ கூட சேர்த்து வறுத்துக்கலாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். என்கிட்ட கேஷ்யூ தீந்துருச்சு, அதனால் நான் சேர்க்கலை. இப்போது 2 தக்காளி, தேவையான அளவு உப்பை சேர்த்து நல்லா தக்காளி வெங்காயம் சாஃப்டாக வர வரைக்கும் வதக்கிக்கலாம். மூடி போட்டு 2 நிமிஷத்துக்கு மூடி வேக வைக்கலாம் தக்காளி வெங்காயத்தை. 2 நிமிஷம் ஆயிருச்சு. நல்லா தக்காளி வெங்காயம்லாம் சாஃப்ட் ஆயிருச்சு. ஒரு பச்சை மிளகா எடுத்து நல்லா வதக்கிக்கங்க. இப்போது 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் இதை சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க. இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. புதினா ரைஸ்னாலே பச்சை கலரில் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க, அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் கேஷ்யூலாம் போட்டிங்கன்னா. இப்போ நம்ம அரைச்சி வச்ச புதினாவை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிட்டு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா சும்மா 2 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணியை சேர்த்து நீங்கள் இந்த மாதிரி வதக்கிக்கலாம். கொஞ்சம் சாஃப்டான பேஸ்ட் மாதிரி இருக்கும். நான் 2 கப் அளவு ரைஸை வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த ரைஸை சேர்த்துக்கிறேன். ரைஸை ரொம்ப குழைய வச்சிடாதீங்க, கொஞ்சம் 80% அளவு வெந்திருந்தால் போதும். இப்போ அதை சேர்த்து நல்லா அந்த ரைஸை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். காலையில் எழுந்திரிச்சு நம்ம ரொம்ப ஈஸியாக இந்த புதினா ரைஸை செஞ்சு கொடுக்கலாம். நம்ம காலையில் எழுந்திரிச்சு ரொம்ப அவசரமாக எல்லா வேலையும் பார்க்குறதோட இந்த ரைஸ் நீங்கள் ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். ராத்திரி சமைச்ச ரைஸ் மீதம் இருந்துச்சுன்னா காலையில் இந்த மாதிரி புதினா ரைஸ் செஞ்சு கொடுத்துடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஷா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்டில் தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.